திரு அண்ணாமலை 2011 நடந்த UPSC தேர்வுல ஜெயிச்சு கர்நாடகத்துல IPS பணி நியமனம் வாங்குறாரு. அப்புறம் 5 வருஷம் அங்க வேலை செஞ்சுட்டு 2019 ரிசைன் பண்ணிட்டு வர்றாரு. நான் இயற்கை விவசாயம் பண்ண போறேன், ஆடு மேய்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தவரு 2020 பிஜேபியில தன்னை ஐக்கியமாக்குறாரு. ஒரு வருஷத்துல 2021 தமிழ்நாட்டோட பிஜேபியின் மாநில தலைவரா அவர் மாறுறாரு. 5 ஆண்டு காலம் தொடர்ந்து அரசியல் செய்யறாரு. 2025 பிஜேபி மாநில தலைவர் பதவி அவர்கிட்ட பறிக்கப்படுது. இதுதான் அண்ணாமலையோட அரசியல் கிராஃப். அண்ணாமலையோட அரசியல் அணுகுமுறை எப்படி இருந்துச்சுன்னா, அவரு ரொம்ப தடாலடியா பேசுவாரு, ஊடகங்களை ரொம்ப கேஷுவலா எதிர்கொள்வாரு. பிஜேபியோட அரசியலை பேசுபொருளா தமிழ்நாட்டில் வச்சிருந்ததுல அண்ணாமலை முக்கிய காரணம். அப்படிலாம் நிறைய இருந்தாலும் அண்ணாமலை கொள்கையில ஒரு தீவிர வலதுசாரி. பாஜக என்ன அரசியல வட மாநிலங்கள்ல மேற்கொள்றாங்களோ அந்த மதவாத இந்துத்துவ அரசியலை தான் அவரும் தமிழ்நாட்டில் முன்னெடுத்தார். திரு அண்ணாமலை அவரோட மதவாத அரசியலுக்கு முத்தாய்ப்பா 2022 நடந்த இந்த நிகழ்வை சொல்லலாம். மைக்கேல் பட்டி என்கிற ஊர்ல கிறிஸ்தவ பள்ளியில லாவண்யா என்கிற ஒரு பெண் குழந்தை தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அந்த குழந்தையின் தற்கொலைக்கு காரணம் அவங்க வீட்டில இருந்த அழுத்தம், அதே மாதிரி பள்ளிக்கூடம் மற்றும் அவங்க தங்கி இருந்த விடுதியில இருந்த அழுத்தம் தான் காரணம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காவல்துறை சொல்றாங்க. இல்லை, அந்த பெண் குழந்தை தற்கொலை செய்ததற்கு காரணம் மதமாற்றம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அண்ணாமலை முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை தமிழக காவல்துறை விசாரிச்சா உண்மை தெரியாது, அதனால ஒன்றிய அரசின் கீழ் வரக்கூடிய CBI தான் இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாரு. அவர் கொடுத்த அரசியல் அழுத்தத்தினால அந்த வழக்கை CBI விசாரிக்கிறாங்க. CBI விசாரிச்சுட்டு 2025 அவங்க முடிவை சொல்றாங்க. என்னதுன்னா, அந்த பெண் குழந்தை இறந்ததற்கு மதமாற்றம் காரணம் அல்ல, அவங்க வீட்டுல இருந்த அழுத்தம், அதே மாதிரி பள்ளிக்கூடம் மற்றும் விடுதியில இருந்த அழுத்தம் தான் காரணம்னு சொல்லிட்டு CBI அவங்க விசாரணை அறிக்கையை தாக்கல் செஞ்சாங்க. பிஜேபியோட வழக்கமான அரசியல் பாணி என்னன்னா, எந்த ஸ்டேட்ல அவங்க வீக்கா இருக்காங்களோ அந்த ஸ்டேட்ல இருக்கிற எதிர்கட்சி அரசியல் தலைவர்களை இவங்க பக்கம் இழுத்து அங்க ஆட்சி அமைப்பாங்க. அதைத்தான் அவங்க அசாம்ல பண்ணாங்க, அருணாச்சல் பிரதேசத்துல பண்ணாங்க, இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிஜேபியில இருந்து ஒரு பிரபலமான அரசியல் தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து வெளியே போய் புதிய கட்சி ஆரம்பிக்க போறாருன்னா, அதை கண்டும் காணாம இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கு. பிஜேபிக்கு எப்பயுமே ஒரு எட்டா கனியா தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு. அவங்க என்னதான் பலவிதமான முயற்சிகள் செஞ்சாலும் தமிழ்நாட்டுல அவங்களால வேரூன்ற முடியல. அந்த முயற்சிகளின் ஒரு அங்கம் தான் திரு அண்ணாமலையின் அரசியல். அவர் தீவிர இந்துத்துவ அரசியலை முன்னெடுத்தாலும் அவங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அவங்களுக்கு ஒரு உண்மையை உணர்த்தி இருக்குது. அது என்னன்னா, 85% இந்துக்கள் வாழ்கிற ஒரு மாநிலத்தில் ஜோசப் விஜய் என்கிற ஒரு கிறிஸ்தவர் முதலமைச்சராக முடியும் என்றால் இந்த மாநிலம் மதவாத சக்திகளை ஒருபோதும் ஏற்காது என்ற உண்மையை அவங்க இப்ப உணர்ந்திருக்காங்க. பிஜேபி முன்வாசல் வழியா தமிழ்நாட்டில் நுழைய முடியாததால அவங்க பின்வாசல் வழியா தமிழ்நாட்டில் நுழைய முயற்சி செய்யறாங்க. அதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு திரு அண்ணாமலை தான். அண்ணாமலை புதிய கட்சியை ஆரம்பிப்பார். அவருக்கு மதசார்பற்ற சாயம் பூசுவார்கள். அண்ணாமலை வெஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை தொடர்ச்சியா ஊடகங்கள் வழியா கொண்டு செல்வாங்க. பிஜேபி அவங்க வெயிட் பண்றதுல they're good at it. அதனால அவங்களோட இலக்கு 2036 இல்லை என்றால் அதற்கு அப்புறம். இப்ப இந்த வாழைப்பழ நகைச்சுவையில வர மாதிரி ஒன்னு எங்க இருக்கு இன்னொன்னு எங்க அப்படின்னு கவுண்டர் பண்ணி கேட்கும்போது அதுதாங்க இது அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்லுவார்ல, அதே மாதிரி அண்ணாமலை பிஜேபியில் இல்லை, ஆனால் அண்ணாமலைக்கு பின்புறம் பிஜேபி இருக்கிறது. அண்ணாமலையின் அரசியலை தமிழ்நாடு மிக கவனமாக அணுக வேண்டும்.